ஸ்லாங்கூரில் 688 கோயில்கள் தனியார் மற்றும் அரசு நிலங்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கிறது என்றால் அந்த கோயிலின் நிர்வாகத்திற்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மத போதகரான ஃபிர்டாவுஸ் ஓம் தெரிவித்துள்ளார். மேலும் கோலாலம்பூரில் 163 கோயில்கள் அரசு நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ளதாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹன்னா இயோ தெரிவித்துள்ள நிலையில் அமைச்சு சம்பந்தப்பட்ட கோயில் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த கோயில்கள் பெரும்பாலும் மலாய்க்காரர்களின் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருப்பதாக ஃபிர்டாவுஸ் ஓம் குற்றம் சாட்டினார். ஸ்லாங்கூர் அரசும் கோலாலம்பூர் நகராண்மை கழகமும் விரைந்து அனைத்து கோயில்களையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சம்பந்தப்பட்ட கோயில் பதிவு செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு மின்சாரமும் நீர் வசதியும் எப்படி வழங்கப்பட்டது என அவர் கேள்வி எழுப்பினார். நிலத்தை ஆக்கிரமித்து கோயில் கட்டியிருப்பது போல மின்சாரத்தையும் நீரையும் அவர்கள் எப்படி பெற்றனர், யார் அவர்களுக்கு உடந்தையாக இருந்தனர் என சமய போதகரான ஃபிர்டாவுஸ் ஓங் கேள்வி எழுப்பினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.